ஆனா நான் அக்காக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம போயிட்டேன். யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் வருவேன்னு அக்கா கிட்ட சொன்னேன். ஆனா நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்த முடியல. அக்காவை சந்தோஷப்படுத்த முடியல. என் மேலதாம்மா தப்பு. சாரிம்மா. தப்பா? எது தப்பு? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலனா தப்பாயிடுமா? பரீட்சை எழுதின எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியுமா? வரலனா தப்பு பண்ண மாதிரி ஆயிடுமா ஸ்வாதி? நீ காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன்னு நினைச்சேன். ஆனா யுனிவர்சிட்டில தேர்ட் ரேங்க் வாங்கியிருக்க. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் ஸ்வாதி? பிளெயின் சாரி வாங்க போன கடையில டிசைனர் சாரி வாங்கின சந்தோஷத்துல இருக்கேன் தெரியுமா? பணம் இருக்கிறவங்க தங்களோட பிள்ளைங்களை காலேஜுக்கு அனுப்ப காரும் படிக்க ஏசி ரூமும் கொடுக்கறாங்க. ஆனா அவங்க ஃபெயில் ஆயிட்டே இருக்காங்க. ஆனா இந்த வசதி எதையும் நான் உனக்கு கொடுக்கல. நீயா கஷ்டப்பட்டு படிச்சு யுனிவர்சிட்டி ரேங்க்ல பாஸ் ஆயிருக்க. என்ன ஸ்வாதி, ஏன் இப்படி இருக்க? ஏய், என்ன பாரு. என் முகத்துல இப்படி ஒரு சந்தோஷத்தை நீ பாத்திருக்கியா? இதெல்லாம் உன்னால தானே. இதை விட எனக்கு வேற என்னமா வேணும்? அக்கா, அக்கா, நீ எனக்கு அக்காவா மட்டும் இருந்திருந்தா நான் செஞ்சது தப்பாவே இருந்திருக்காது. ஆனா நீ எனக்கு அம்மாவாவும் இருக்கேக்கா. அதனாலதான் என்னால தாங்கிக்கவே முடியல. ஏன் பர்த்டே மட்டும் நீ செலிப்ரேட் பண்றேன்னு எவ்வளவு வேஸ்ட் பண்ண? இப்போ நான் செலிப்ரேட் பண்றேன்னா வேண்டாம்னு சொல்றேன். ஸ்வாதி, நீ காலேஜ் படிக்கிற பொண்ணு. உன் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும். உன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். எனக்கு சொந்தம், பந்தம், உறவு, நட்பு எல்லாமே. ஏன் இந்த உலகமே எனக்கு நீதான் ஸ்வாதி. எனக்கு தான் எக்ஸாம் இருக்கு. நான் கண் முழிச்சு படிக்கிறேன். உனக்கு என்ன எக்ஸாமா இருக்கு? ஏன் இப்படி கண் முழிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்க? இப்படியே வேலை செஞ்சனா உன் உடம்பு என்ன ஆகுறது? நீ போய் படு, காலையில பாத்துக்கலாம். இல்லம்மா, இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த வர்க்கை முடிச்சு கொடுத்தா நாளைக்கு உன் காலேஜ் ஃபீஸ் கட்ட பணம் கிடைச்சிடும். ஸ்வாதி, பால் குடிமா. அக்கா, நானே போய் குடிச்சிட்டு நீ எனக்கு எடுத்துட்டு வந்த. பரவாயில்லம்மா, நீ படிச்சிட்டு இருக்கல, குடி. நீயும் நானும் வேலை செஞ்சுட்டு இருந்த. ஸ்வாதி, எனக்கு தான் கண்ணு முழிச்சு பழக்கம் ஆயிடுச்சுல்ல, நீ இதை குடிச்சிட்டு படி. இங்க பார்க்கா, நம்ம அம்மாவை விட நீதான் என்ன அதிகமா தொட்டிருக்க. என் அக்கா தொட்டா எனக்கு தெரியாதா? நான் சும்மா விளையாட்டுக்கு அப்படி சொன்னேன், பொய்யா நடிச்சேன்க்கா. ஸ்வாதி, சும்மா கூட என்னை பத்தி யோசிக்காதவளா, பாசம் இல்லாதவளா நடிக்காதம்மா. என்னால அதை தாங்கிக்க முடியாது. இந்த உலகத்துல உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை.